எலக்ட்ரிக் கார்ஸோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. டாடா மோட்டார்ஸ், மாருதி தொடங்கி ஆடி, BMW வரைக்கும் அவங்களுடைய எல்லா கார்களையுமே எலக்ட்ரிக் வெர்ஷனை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, சாதாரண மக்களும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக் கார்களை வடிவமைச்சிட்டு தான் இருக்காங்க. கேரளாவை சேர்ந்த ஒருவர் தனக்கான ஒரு காரை தானே வடிவமைச்சு வெறும் ₹5 செலவுல 60 கிலோமீட்டர் பயணிக்கிற அளவுக்கு காரை வடிவமைச்சிருக்காரு. அவர் என்ன மாதிரி காரை வடிவமைச்சிருக்காரு, அதை பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளாவை சேர்ந்த 67 வயது முதியவரான ஆண்டனி ஜான் அப்படிங்கிறவர் தான் இந்த காரை வடிவமைச்சிருக்காரு. இவர் இளைஞர்களுக்கு ஆலோசனை வரங்களை கேரியர் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வீட்டில இருந்து அவருடைய ஆபீஸ்க்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்றாரு. இதன் காரணமா அவரால் 2 வீலர்ல டிரைவ் பண்றது ரொம்பவே கடினமாயிருக்கு. 2018 இந்த கார் ப்ராஜெக்ட் தொடங்கின அவருக்கு அந்த சமயத்துல அஃபோர்டபுளான எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா அவருக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு அவரே தன்னுடைய காரை வடிவமைக்க முயற்சி பண்றாரு. அவருக்கான கார் டிசைனை அவரே உருவாக்கி ஒரு பஸ் பாடி பில்டிங் கம்பெனிக்கு அந்த டிசைனை கொடுக்கிறாரு. மேலும் வண்டியோட பேட்டரி, ஆக்சில், ஸ்டியரிங் இது எல்லாமே டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனத்திலிருந்து வாங்கி இருக்கிறதா சொல்றாரு. 2018 இந்த ப்ராஜெக்ட் தொடங்கினாலும் பேண்டமிக் காரணமா அவரால் விரைவா இதை முடிக்க முடியல. அவர் தானே இந்த ப்ராஜெக்ட் தொடங்கினாலும் அதுல பிரச்சனைகளும் இல்லாம இல்ல. முதல்ல அவர் கால்குலேட் பண்ண மோட்டார் கெப்பாசிட்டியும் பேட்டரியும் தவறா இருந்தது அப்படின்னும், அதன் பிறகு பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதாகவும் அவரே ஒத்துக்கிறாரு. சரி, இந்த கார் எப்படி லீகலா அலோ பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீடே 25 km/h தான். மேலும் 60 கிலோமீட்டர் இது பயணிக்கிறதுனால வெறும் ₹5 செலவுல 60 கிலோமீட்டர் பயணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்டுக்காக ₹4.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. 2 பேர் கம்ஃபர்டபுளா அமர்ந்து செல்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த கார்ல பின்னாடி சீட் இருந்தாலும் அது குழந்தைகளுக்கு மட்டுமே பயன்படும். இந்த காரோட லோ ஸ்பீட்னால இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தேவையில்லை. மேலும் இது சிறிய டைமென்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு நார்மல் கார் போக முடியாத சந்துகள்ல கூட இந்த காரால பயணிக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் தேவைதான் ஒரு மனிதனோட இன்வென்ஷனுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் எடுத்து காட்டுது. மேலும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதையும் இந்த சம்பவம் உணர்த்துது.